நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களோட எனது பயணம் புத்தகத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். நம்ம பார்க்க போகிற சாப்டர் 8 என்னை கவர்ந்த புத்தகங்கள். இந்தியாவில் எந்த ஒரு இடத்திலும் இளைஞர்களிடம் நான் பேசும்போது தவறாமல் ஒரு கேள்வியை அவர்கள் என்னிடம் கேட்பர். உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகங்கள் எவை? நவீன வாழ்க்கை நமது பல பழக்கங்களை மாற்றியிருந்தாலும் கூட படிக்கும் பழக்கம் இன்றும் நம் நாட்டில் மிக பிரபலமாக இருந்து வருகிறது. செய்தித்தாள்களில் தொடங்கி இதழ்கள் மற்றும் புத்தகங்கள் வரை படிப்பதற்கு பஞ்சமின்றி நம்மிடம் ஏராளமான வகைகள் இருக்கின்றன. இந்தியாவின் எழுத்தறிவு வீதம் அதிகரித்திருப்பதால் பல்வேறு வகையான புத்தகங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிராக்கியை கண்டு மனம் நெகிழ்கிறது. பள்ளிகளில் மக்கள் வெறுமனே எழுதவும் படிக்கவும் மற்றும் கற்றுக்கொள்வதில்லை என்பதை இது காட்டுகிறது. அவர்கள் கல்வியறிவு பெறுவதோடு தங்கள் சிந்தனை முறையை மேம்படுத்துகின்றனர், தங்கள் புரிதல் சக்தியை கூர்த்தீட்டிக் கொண்டிருக்கின்றனர். விலைமதிப்பிட முடியாத இந்த பண்பு நலன்களை உருவாக்குவதற்கு வாசிக்கும் பழக்கம் பெரிதும் உதவுகிறது. வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பதற்கு எல்லையே கிடையாது. தனிப்பட்ட முறையில் என்னை பொறுத்தவரை புத்தகங்கள் எப்போதும் எனக்கு துணையாக இருந்து வந்துள்ளன. நான் சிறுவனாக இருந்தபோது சில புத்தகங்களை கண்டறிந்தேன். அவற்றை நான் ஒருபோதும் மறக்கவில்லை. என் கையை பிடித்து அழைத்துச் சென்று வாழ்நாள் நெடுகிலும் என்னை வழிநடத்திய நண்பர்களைப் போன்றவை அவை. அப்புத்தகங்களின் வார்த்தைகள் பல சூழ்நிலைகளுக்கு அர்த்தத்தை கொடுக்கின்றன. ஏனெனில் என்னை சுற்றி இருக்கும் உலகத்தை புரிந்து கொள்வதற்கு நான் அவற்றை பயன்படுத்துகிறேன். புத்தகங்கள் மீதான எனது காதலை ஊக்குவித்த ஏராளமான புத்தக பிரியர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். அவர்களில் குறிப்பாக ஒரு புத்தகத்தை வாங்காததன் மூலம் ஒரு முறை எனக்கு உதவிய ஒருவர் என் நினைவிற்கு வருகிறார். பல வருடங்களுக்கு முன்பு மெட்ராஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நான் படித்து கொண்டிருந்த போது இது நிகழ்ந்தது. அப்போதுதான் சமீபத்தில் ரஷ்ய இலக்கியத்தின் மீது எனக்கு ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. அது குறித்த ஒரு புத்தகத்தை நான் பெரும் ஆர்வத்தோடு படித்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு சில நாட்களுக்கு கட்டாயமாக நான் எங்கள் ஊருக்கு சென்றாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. வழக்கம் போல என் பாக்கெட்டில் அவ்வளவாக பணம் இருக்கவில்லை. ராமேஸ்வரத்திற்கு செல்வதற்கு ஒரு ரயில் பயணச்சீட்டு வாங்க போதுமான அளவு காசு கூட என்னிடம் இருக்கவில்லை. அந்த பண நெருக்கடியை சமாளிப்பதற்கு நான் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை விற்பதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. இப்படிப்பட்ட பரிவர்த்தனைக்கு நான் சென்ற இடம் சென்னையில் இருந்த மூர் மார்க்கெட்டு தான். அங்கு அனைத்து விதமான பொருட்களும் கிடைத்தன. கூரையிட்டு மூடப்பட்டிருந்த ஒரு விற்பனை வளாகம் அது. அங்கு எனக்கு பெரும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திய இடம் அதன் பின்புறத்தில் அமைந்திருந்த ஒரு குறுகலான பகுதி தான். பயன்படுத்தப்பட்ட புத்தகங்களை அங்கு வாங்கி விற்றன. அங்கு ஒரு கடைக்கு நான் அடிக்கடி போவது வழக்கம். அதன் உரிமையாளர் எனது நண்பராக ஆகியிருந்தார். அவர் பல எழுத்தாளர்களின் புத்தகங்களை எனக்கு அறிமுகப்படுத்தினார். பல சுவாரஸ்யமான ஊக்குவிக்கின்ற புத்தகங்களை எனக்கு கொடுத்ததன் மூலம் நான் தனியாத தாகம் கொண்ட ஒரு படிப்பாளியாக ஆவதற்கு அவர் எனக்கு உதவினார். அந்த குறிப்பிட்ட நாளன்று நான் அவரது கடைக்கு சென்று நான் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை நான் விற்க வேண்டியிருந்தது பற்றி அவரிடம் கூறிய போது அவர் என்னை ஒருவித பரிதாபத்தோடும் வருத்தத்தோடும் பார்த்தார். நான் அந்த புத்தகத்தை விற்க விரும்பவில்லை என்பதையும் எனது இக்கட்டான சூழ்நிலையும் அவரால் சுலபமாக புரிந்து கொள்ள முடிந்தது. பிறகு அவர் மிக எளிய புத்திசாலித்தனமான ஒரு யோசனையை என்னிடம் கூறினார். அது என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்தது. அப்புத்தகத்தை அவர் தன்னிடம் அடகு வைக்குமாறு என்னிடம் கூறினார். அப்புத்தகத்தை நான் அவரிடம் விற்றிருந்தால் அதற்கு அவர் எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருப்பாரோ அதை கடனாக கொடுப்பதாகவும், என்னிடம் போதிய பணம் இருக்கும்போது நான் திரும்ப வந்து அத்தொகையை தன்னிடம் செலுத்திவிட்டு என் புத்தகத்தை மீட்டுக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையே அப்புத்தகத்தை வேறு எவரிடம் நான் விற்காமல் வைத்திருப்பதாகவும் அவர் எனக்கு வாக்கு கொடுத்தார். என் அதிர்ஷ்டத்தில் ஏற்பட்ட இந்த திடீர் மாற்றத்தைக் கண்டு நான் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனேன். என் புத்தகத்தை இழக்காமல் என்னால் என் ஊருக்கு போக முடிந்தது. புத்தகங்களை நேசித்த எனது கடைக்கார நண்பர் தன் வாக்கை காப்பாற்றினார். அப்புத்தகம் பல ஆண்டுகளாக என்னுடன் இருந்தது. அந்நியர்களின் பதிவு, புத்தக விரும்பிகளின் வினோத உலகம் ஆகியவற்றுக்கான ஒரு நினைவு சின்னம் அது. புனித ஜோசப் கல்லூரியில் எனது இளநிலை பட்டப்படிப்பின் இறுதியாண்டின் போதுதான் ஆங்கில இலக்கிய நூல்களை நான் படிக்கத் துவங்கினேன். அந்த நேரத்தில் லியோ டால்ஸ்டாய், வால்டர் ஸ்காட், தாமஸ் ஹார்டி ஆகியோரின் படைப்புகளையும் நான் கண்டறிந்தேன். அவர்களுடைய கதையின் அமைப்புகள் எனக்கு அந்நியமானவையாக இருந்தன. அவர்களது மொழி எனக்கு பழக்கமான மொழியிலிருந்து வேறுபட்டு இருந்தது. ஆனால் மனித உறவுகளை பற்றிய கதைக்களங்களும் சமுதாயத்தை பற்றி அவை கொண்டிருந்த கண்ணோட்டங்களும் என்னை கவர்ந்தன. அதன் பிறகு சில குறிப்பிட்ட தத்துவியலாளர்களின் படைப்புகளை நான் கண்டறிந்தேன். பின் அறிவியலை பற்றி படிப்பதில், குறிப்பாக இயற்பியல் குறித்த படிப்பதில் எனக்கு ஆர்வம் ஏற்பட துவங்கியது. இங்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பற்றிய ஒரு கதை என் நினைவுக்கு வருகிறது. அவருக்கு 12 வயதாக இருந்தபோது அவரது நம்பிக்கைக்குரிய வழிகாட்டியான மேக்ஸ் தல்முட் யூக்ளிட்டிய வடிவியல் பற்றிய ஒரு புத்தகத்தை அவருக்கு கொடுத்தார். இப்புத்தகம் தூய்மையான எண்ணம் குறித்த கோட்பாடுகளுக்கும் உலகையாவை உண்மையிலே எவ்வாறு ஆய்வு செய்வது என்பது குறித்தும் இளம் ஐன்ஸ்டீனின் மனதை திறந்தது. இதன் மூலம்
மனித மனத்தின் சக்தியை ஐன்ஸ்டீன் உணர்ந்து கொள்ள துவங்கினார். காலப்போக்கில் நான் எண்ணற்ற புத்தகங்களை படித்துள்ளேன். ஆனால் என் மனதிற்கு மிகவும் பிடித்த அல்லது என் மனதை மிக ஆழமாக பாதித்த புத்தகங்கள் எவை என்று என்னிடம் கேட்கப்பட்டால் நான் 3 புத்தகங்களை குறிப்பிடுவேன். முதல் புத்தகம் லில்லியன் ஈஸ்லர் வாட்சன் எழுதிய லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். முன்பு நான் குறிப்பிட்டிருந்த மூர் மார்க்கெட் பழைய புத்தக கடையில் இப்புத்தகத்தை முதலில் 1953ஆம் ஆண்டு நான் பார்த்தேன். ஒரு அடுக்கான புத்தக கடையில் நின்று புத்தகங்களை புரட்டுவதிலும் இதுபோன்ற அரிய பொக்கிஷங்களை தற்செயலாக கண்டுபிடிப்பதிலும் கிடைக்கின்ற பெரும் மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. பல வருடங்களாக நான் அதன் பக்கங்களை மீண்டும் மீண்டும் படித்து வந்துள்ளதால் அப்புத்தகத்தை நான் எனக்கான ஒரு துணையாக நினைக்கிறேன். இலக்கிய தரம் வாய்ந்ததாகவும் உத்வேகமூட்டுவதாகவும் கருதப்படுகின்ற லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் புத்தகம் பல்வேறு நூலாசிரியர்களின் படைப்புகளின் தொகுப்பாகும். வெவ்வேறு எழுத்தாளர்களின் உத்வேகமூட்டும் கட்டுரைகளும் கவிதைகளும் கதைகளும் அப்புத்தகத்தின் ஆசிரியர் தொகுத்துள்ளார். இக்கதைகள் எவ்வாறு எழுதப்பட்டன என்பதையும் அவற்றிலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளது மிகவும் உதவிகரமானதாக உள்ளது. இப்புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வார்த்தைகள் நான் வருத்தமாக இருந்த நேரங்களில் எனக்கு நிம்மதியை கொடுக்கவும் எனக்கு அறிவுரை தேவைப்பட்ட நேரத்தில் என்னை கைதூக்கி விடவும் ஒருபோதும் தவறியதே இல்லை. நான் எனது சொந்த உணர்ச்சிகளால் திக்குமுக்காடி போகும் ஆபத்தான சூழலில் இருக்கும்போது இப்புத்தகம் என் சிந்தனையில் ஒரு சமநிலையை கொண்டு வருகிறது. என்னிடம் இருந்த இப்புத்தகத்தின் பழைய பிரதி பலமுறை பைண்டிங் செய்யப்பட்டு நைந்து போன நிலையில் இருந்தது. எனவே சில வருடங்களுக்கு முன்பு இதன் ஒரு புதிய பதிப்பை என் நண்பர் ஒருவர் தேடி கண்டுபிடித்து வாங்கி எனக்கு பரிசீலித்த போது நான் பேரானந்தம் அடைந்தேன். என் சிந்தனையின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி வந்துள்ள 2வது படைப்பு திருக்குறளாகும். என்னை பொறுத்தவரை என் வாழ்க்கைக்கான நன்னடத்தை கோட்பாட்டை இது எனக்கு வழங்கியுள்ளது. மனத்தை உண்மையிலேயே உயர்த்துகின்ற ஒரு படைப்பு இது. என் மனதிற்கு மிகவும் பிடித்த ஒரு குறிப்பிட்ட குறள் இது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தன்னிலும் தள்ளாமை நீர்த்து. நினைப்பதெல்லாம் உயர்வான நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அந்த நினைப்பை கைவிடக்கூடாது. நான் குறிப்பிட்ட விரும்புகின்ற அடுத்த புத்தகம் நோபல் பரிசு பெற்றவரும் மருத்துவராகவும் இருந்த தத்துவியலாளராக மாறியவருமான அலெக்சிஸ் கேரல் எழுதிய மேன் த அன்னோன். உடலுக்கும் மனதிற்கும் ஒரு சேர சிகிச்சை அளிக்கப்படும் போது மனிதர்கள் எவ்வாறு குணமடைகிறார்கள் என்பது குறித்து அவர் அதில் பேசுகிறார். மனித உடல் எப்படி ஒரு அறிவார்ந்த ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பு முறையாக இருக்கிறது என்ற மனித உடலை பற்றி அவரது விவரிப்பு மிக தெளிவாகவும் அறிவார்ந்த முறையிலும் விளக்கப்பட்டு உள்ளது. இந்த படைப்பை எல்லோரும் படிக்க வேண்டும். குறிப்பாக மருத்துவம் பயில்வதை குறிக்கோளாக கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக இதை படிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பல்வேறு மதங்களின் புனித நூல்களும் என் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. நான் இவற்றை படித்து என் வாழ்நாள் நெடுகிலும் என் மனதில் தோன்றியுள்ள கேள்விகளுக்கான விடைகளை கண்டுபிடிக்க முயற்சித்துள்ளேன். குரான், வேதங்கள், பகவத்கீதை ஆகிய அனைத்து மனிதனின் நிலை குறித்த ஆழ்ந்த தத்துவ ரீதியான உள்நோக்கங்களை கொண்டுள்ளன. என் வாழ்வில் பல்வேறு சமயங்களில் நான் எதிர்கொண்ட இருதலை கொல்லி எறும்பு நிலைக்கு நான் தீர்வு காண்பதற்கு அவை எனக்கு உதவியுள்ளன. இப்புனித நூல்களால் எவ்வாறு வாழ்வின் எந்த ஒரு அம்சம் பற்றிய உள்நோக்குகளையும் வழங்க முடியும் என்பதை விளக்குவதற்கு நான் உங்களுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நினைவு கூற விரும்புகிறேன். பெங்களூரில் வானூர்தி பொறியாளராக நான் சிறிது காலம் வேலை பார்த்த பிறகு டாக்டர் விக்ரம் சாராபாய் துவக்கிய விண்வெளி அமைப்பான இந்திய தேசிய விண்வெளி ஆய்வுக்குழுவில் ராக்கெட் பொறியாளர் பதவிக்கான நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ள வருமாறு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த நேர்முகத் தேர்வு குறித்து நான் மிகவும் பதற்றமாக இருந்தேன். அதிலிருந்து என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரியாமல் விழித்தேன். அந்த நேரத்தில் பகவத்கீதையிலிருந்து மேற்கோள் காட்டி லட்சுமண சாஸ்திரி அவர்கள் நான் முன்பு குறிப்பிட்டிருந்த என் தந்தையின் நண்பர் மற்றும் ராமேஸ்வரம் கோவிலின் அர்ச்சகர் கூறிய இவ்வார்த்தைகள் எனக்கு துணிச்சலை கொடுத்தன. அனைத்து உயிரினங்களுமே விருப்பு வெறுப்பு ஆகியவற்றிலிருந்து எழுகின்ற இருமை இயல்பினால் ஆட்கொள்ளப்பட்டு ஒரு மாயைக்குள் உழன்று கொண்டிருக்கின்றன. ஆனால் பாவம் முழுவதுமாக களையப்பட்டுள்ள இருமை இயல்பு எனும் மாயையிலிருந்து விடுபட்டுள்ள நற்செயல்களில் ஈடுபடுகின்ற மக்கள் நிலையான மற்றும் உறுதியான நம்பிக்கையுடன் என்னை வழிபடுகின்றனர். வெற்றி பெறுவதற்கு சிறந்த வழி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று நினைக்காமல் இருப்பதுதான் என்று எனக்கு நானே கூறிக்கொண்டு அதே மனப்போக்குடன் அந்த நேர்முகத் தேர்விற்கு சென்றேன். இந்தியாவின் விண்வெளி திட்டங்கள் வளர்ச்சியடைந்தன. கூடவே நானும் வளர்ந்தேன். அத்திட்டங்கள் உருவாவதற்கும் அவற்றுக்கு வடிவம் கொடுப்பதற்கும் உதவிய பலருடன் சேர்ந்து பணியாற்றும் அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடனான எனது தொடர்பு அந்நிறுவனம் துவங்கிய சமயத்திலிருந்தே துவங்கியது. அந்நிறுவனம் அடைந்துள்ள வளர்ச்சியையும் நம் நாட்டிற்கு அது வழங்கியுள்ள சேவைகளையும் அந்நிறுவனத்தின் குறிக்கோளுக்கு வடிவம் கொடுத்து அது சென்றடைவதற்கு அதற்கு ஒரு திசையும் காட்டிய முன்னோடிகளையும் நான் பார்க்கும்போது
கீதையில் இருந்த ஒரு ஸ்லோகம் என் நினைவுக்கு வருகிறது. தாராளமாக நறுமணத்தையும் தேனையும் குடிக்கின்ற மலரை பாருங்கள். அதன் வேலை முடிந்த பிறகு அது அமைதியாக உதிர்ந்து விடுகிறது. தன்னிடம் இத்தகைய சிறப்பான பண்பு நலன்கள் அனைத்தும் இருந்தும் அடக்கமாக இருக்கின்ற அந்த மலரைப் போல இருக்க முயற்சி செய்யுங்கள். விண்வெளி திட்டங்களின் ஜாமாவான்கள் இந்த மலர்களைப் போல இருந்தன. அவர்கள் அத்திட்டங்களில் தங்களை இணைத்து கொண்டன, வழிகாட்டிகளாக செயல்பட்டன. பின்னர் புதிய யோசனைகளும் புதிய எண்ணங்களும் வழிவிட்டு ஒதுங்கிக் கொண்டன. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தில் முழுக்க நம் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை திட்டத்தை உருவாக்குவதில் நான் மும்முரமாக ஈடுபட்டு இருந்தபோது பல அறிவார்ந்த அர்ப்பணிப்புடன் கூடிய பொறியாளர்களுடன் தலைவர்களுடன் நான் பணியாற்றினேன். அவர்களை பற்றி நான் நினைத்து பார்க்கும்போது புனித குரானில் உள்ள இவ்வார்த்தைகளை என் செவிகளில் ஒலிக்கின்றன. அல்லாஹ் ஒளியின் ஒளியாக இருக்கிறார். தன்னை நாடுபவர்களை தனது ஒளியின் மூலம் அவர் வழிநடத்துகிறார். எனது தனிப்பட்ட வாழ்விலும் இப்படைப்புகள் எனக்கு ஆறுதல் அளித்து வாழ்வின் திருப்பங்களுக்காக அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவியுள்ளன. ஒரு வருடத்திற்குள் நான் என் தந்தையையும் தாயையும் இழந்தபோது ராமேஸ்வரத்தில் இருந்த மசூதியில் நான் பிரார்த்தனை செய்தது எனக்கு நினைவிருக்கிறது. அந்த நேரத்தில் என் தாயார் காலமாவதற்கு முன் நான் அவரை அடிக்கடி வந்து பார்க்காமல் போனது குறித்த வருத்தமும் துக்கமும் என்னை திணறடித்தன. ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு குரானில் உள்ள இந்த வரி என் நினைவுக்கு வந்தது. ஆன்மாக்கள் கடந்து போவது தவிர்க்க முடியாதது என்றும் கடவுள் மட்டுமே ஒரே நிரந்தரமான அம்சம் என்றும் அது கூறுகிறது. உங்கள் செல்வமும் குழந்தைகளும் வெறும் சபலங்களே, ஆனால் அல்லாஹ் அவருடன் இருப்பது மட்டுமே நிலைப்பேற்றை பெற்றுத்தரும். இலக்கிய தளத்தில் கவிதை எனது முதல் நேசங்களில் ஒன்றாக இருந்து வந்துள்ளது. டி.எஸ். எலியட், லூயிஸ் கேரல், வில்லியம் பட்லர் ஈஸ்ட் ஆகியோரின் கவிதை படைப்புகள் என் மனதில் மீண்டும் மீண்டும் லயிப்பை ஏற்படுத்தியுள்ளன. வாழ்வின் பல்வேறு நிகழ்வுகளுக்கு அவை அர்த்தத்தை கொடுத்தது போல் இருந்தது. அறிவியல் தளத்தில் எனது முயற்சிகளில் லூயிஸ் கேரலின் இவ்வரிகள் எவ்வளவு பொருத்தமாக இருந்தன என்பதை நினைத்து நான் வியக்கிறேன். பலவீனம் பலமாக மாறும் வரை, இருள் வெளிச்சமாக உருவெடுக்கும் வரை, தவறு சரியானதாக தோற்றமெடுக்கும் வரை, தந்திரம் பேராசை பஞ்சம் ஆகியவை பகுத்தறிவின் இரவில் கரையட்டும். முடிவே இன்றி நான் முதுகொடிய வேலை பார்க்க வேண்டியிருந்த நேரங்களின் போது அன்று என்ன நாள் என்று தெரியாத அளவுக்கு நாட்கள் ஒன்றுக்கொன்று சங்கமித்த வேளைகளில் சாமுவேல் டெய்லர் ஹாலரிஜின் இவ்வார்த்தைகள் என் மனநிலையை சிறப்பாக விவரித்தன. வண்ண ஓவியக் கடலில் வசமாய் மாட்டிக்கொண்டு விட்ட வண்ணக் கப்பலை மூச்சின்றி அசைவின்றி மாட்டிக்கொண்டு விழிக்கிறோம். நாம் தினந்தோறும் சாத்தியமற்ற காலக்கெடுக்குள் என் வேலைகளை நிறைவேற்றுவதற்கு நான் அடிக்கடி முயற்சிக்க வேண்டியிருந்தது. எனது சக ஊழியரான குரூப் கேப்டன் நாராயணன் துல்லியமாக கொடுக்கப்படும் கட்டளைகளுக்கு ஏற்ப இலக்கை அடையும் ஏவுகணையை உருவாக்குவதற்கு குறித்த எங்கள் குறிக்கோளை அடைவதற்கு பொறுமையின்றி இருந்தார். அவர் ஒரு முறை என்னிடம், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கூறுங்கள், அதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொடுக்கிறேன். ஆனால் மேலும் நேரம் வேண்டும் என்று மட்டும் என்னிடம் கேட்காதீர்கள் என்று கூறினார். அந்த நேரத்தில் அவரது அவசரத்தை நான் சிரித்துவிட்டு டி.எஸ். எலியட்டின் இவ்வரிகளை மேற்கோள் காட்டினேன். கருக்கொள்ளுதலுக்கும் படைப்பிற்கும் இடையே, உணர்ச்சி வேகத்திற்கும் செயல்விடுக்கும் இடையே விழுகிறது நிழல். இவை என் மீது மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய எழுத்தாளர்கள் மற்றும் படைப்புகளில் சில மட்டுமே. இப்படைப்புகள் பழைய நண்பர்களைப் போன்றவை. இவை நமக்கு பரிச்சயமானவையாகவும் நம் நலனை கருத்தில் கொள்பவையாகவும் நமக்கு மறு உத்தரவாதம் அளிப்பவையாகவும் உள்ளன. எப்போது என் மனதிற்குள் நுழைய வேண்டும் என்பதை அவை அறிந்துள்ளன. நான் எப்போதேனும் இருதலைக்குள்ளி எறும்பு நிலையில் இருந்தாலோ அல்லது வருத்தமாகவும் ஆழ்ந்த யோசனையிலும் இருந்தாலோ அவை அதை அறிந்துள்ளன. எனது மிக மகிழ்ச்சியான கணங்களிலும் அவை என்னுடன் இருக்கின்றன. விரைவான மற்றும் சுலபமான கருத்து பரிமாற்றம் நிலவும் இக்காலகட்டத்தில் தகவல்கள் நாம் சுலபமாக விழுங்கும் சிறிய கவலத்தின் அளவில் நம்மிடம் வருகின்ற இந்த நேரத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின் வசீகரம் தொலைந்து போவதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. புத்தகங்களை பற்றி ஒரு முறை நான் எழுதிய இக்கவிதையை இளைஞர்களுக்கு நான் அடிக்கடி படித்து காட்டுகிறேன். புத்தகம் குறித்த எனது உணர்வுகளை இது தொகுத்து கூறுகிறது. புத்தகங்கள் எப்போதும் என் தோழர்கள். கடந்த 50 வருடங்களுக்கும் மேலாக அவை எனக்கு கனவுகளை கொடுத்துள்ளன. கனவுகள் பணித்திட்டங்களில் முடிவடைந்தன. நம்பிக்கையோடு பணித்திட்டங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவை எனக்கு உதவியுள்ளன. தோல்வி நேரங்களில் அவை எனக்கு துணிச்சலை கொடுத்துள்ளன. நல்ல புத்தகங்கள் எனக்கு தேவதைகளைப் போல இருந்து வந்துள்ளன. அவை என் இதயத்தை மென்மையாக தொட்டுள்ளன. எனவே புத்தகங்களை உங்களது நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். என் இளைய தலைமுறையினரே, புத்தகங்கள் உங்களது நல்ல நண்பர்களாக விளங்கட்டும்.